பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ்ல இன்னைக்கு தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா தான். ஸோ இது வந்து பூரி, சப்பாத்தி கூடலாம் சூப்பரா இருக்கும். டீமு கூடயும் சூப்பரா இருக்கும். கொஞ்சமா கடாயில எண்ணெய் ஊத்தி, பட்டரும் சேர்த்து காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை சேர்க்க போறோம். சிக்கனை சேர்த்து நல்லா அது கலர் கொஞ்சம் வெள்ளையா மாறும் இல்லையா? அப்போ வந்து அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக சீரக பொடி, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, தனியா பொடி, தனியா அரைச்சி வச்ச மிளகா பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு மேலேயே கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சம் பட்டர், கொத்தமல்லி தூவி இருக்குங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட வந்து பக்கம் வந்திருக்கேன். ஹேப்பி குக்கிங் அண்ட் பை.